முருகன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ஆறுபடை வீடுகள் தாங்க. அந்த ஆறுபடைகளை தவிர்த்து முருகனுக்கு எத்தனையோ மலைக்கோவில்கள் இருக்கு. குன்றின் மீதோ மலையின் மீதோ அமர்ந்து முருகன் நமக்கு காட்சியளிக்கிறார். அப்படி முருகனின் 10 புகழ்பெற்ற மலைக்கோவில்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நாம பார்க்க போற திருத்தலம் சென்னிமலை. ஈரோடு மாவட்டத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1320 படிக்கட்டுகள். இந்த கோவிலின் சிறப்பு, முதலில் கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய தலம். இன்றளவும் மாடுகளின் மூலமே அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்க போகிற திருத்தலம் குன்றக்குடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. 6.25 பரப்பளவில் மயிலே மலையாக அமைந்திருப்பது இந்த கோவிலின் சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாகும். மூன்றாவதாக பார்க்கும் மலை தேனிமலை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இருந்து காரையூர் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு ஆறுமுகர் சுப்பிரமணியர் ஆவார். 250 படிக்கட்டுகளை கொண்டது. தேனீக்கள் கூடு கட்டியிருப்பதே இந்த கோவிலுக்கு தேனிமலை என்று பெயர் உண்டாயிற்று. தேனீக்கூடை பொறுத்து அந்த வருடம் விவசாயம் செழிக்கும். 4 வள்ளிமலை. வேலூர் காட்பாடி தாலுகாவில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 454 படிக்கட்டுகள். வள்ளியை முருகன் காதல் திருமணம் செய்த தலம். சூரியன் காணாத சுனை, அதுவே இந்த தலத்தின் சிறப்புக்குரிய நிகழ்வாகும். 5 விராலிமலை. புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சியிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தலவிருட்சம் காசி வில்வம். சுப்பிரமணிய சுவாமி மூலவராக அமைந்திருக்கிறார். 207 படிக்கட்டுகளை கொண்டுள்ளது. இங்கு ஒரு குகை கோவில் இருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும். 6 தோரணமலை. தென்காசியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 1193 படிக்கட்டுகளை கொண்டது. சுனையிலிருந்து எடுக்கப்பட்ட முருகன் சிலையே இங்கு சிறப்புக்குரியதாகும். அது மட்டுமல்லாமல் 150 திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட ஒரே முருகன் ஸ்தலம் இதுவாகும். 7ஆவதாக பார்க்க போகும் மலை சிவன்மலை. திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காங்கேயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூரிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்கு மூலவரின் பெயர் காரணமூர்த்தி என்பதாகும். இங்கு ஒரு உத்தரவு பெட்டி இருக்கிறது. பக்தர்கள் கனவில் என்ன பொருள் வருகிறதோ அது அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுகிறது. அந்த பெட்டியில் இருக்கும் பொருளை வைத்தே அந்த வருடம் விவசாயம் செழிக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். 7ஆவதாக பார்க்க போகும் மலை பச்சை மலை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 181 படிக்கட்டுகளை கொண்டது. வள்ளி முருகன் திருமணத்திற்கு பிறகு முதலில் வந்த திருத்தலம் இந்த திருத்தலம் ஆகும். இந்த கோவிலில் 40 அடி உயர முருகன் சிலை அமைந்திருக்கிறது. மூலவரின் புன்னகையே இந்த கோவிலின் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாகும். அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலம் மேற்கு நோக்கி அமைந்த ஒரு திருத்தலம் ஆகும். 9ஆவதாக பார்க்க போகும் மலை ஓதிமலை. கோவையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 5 முகமும் 8 கைகளும் அமைந்திருப்பதே இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மிகவும் உயரமான மலையாகும். உயரம் 1800 படிக்கட்டுகளை கொண்டது. 10ஆவதாக பார்க்க போகும் மலை மருதமலை. இந்த மலை கோவை மாவட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மருதாச்சல மூர்த்தியாக அழைக்கப்படுகிறார். 83 படிக்கட்டுகளை கொண்டது. முருகனின் 7வது படை வீடு இந்த மருதமலை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே